2026 யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம்? டிஎம்கேக்கு போடுமா? ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு, இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போடுவோமா? இல்ல புதுசா நான் கட்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு போடலாமா? இல்ல அண்ணன் சீமானுக்கு போடலாமா? இல்ல தமிழ்நாட்டுல தாமரை என்னைக்காவது மலரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிற பிஜேபிக்கு போடலாமா? யாருக்கு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுவரை இந்த கட்சிகள்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 2026 இருக்கா இல்லையா, அதெல்லாம் டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணி டீட்டெயிலா சொல்ல போறேன். இதை வச்சு யார் நல்லவங்க, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம், நம்மளுக்கு பின்னாடி நம்மளோட குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, எலெக்ஷன் தானே போகுது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஒரு 1000 2000 கொடுப்பாங்க, வாங்கிட்டு எந்த கட்சிக்கு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. எலெக்ஷன் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களோட ஒரு குடிமகனையும் தீர்மானிக்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கக்கூடியதான் இந்த எலெக்ஷன். சோ நீங்க ஒரு பெர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து டெத் சர்டிபிகேட் வாங்குற வர எல்லாத்தையுமே அவங்கதான் நிர்ணயம் பண்ண போறாங்க. நீங்க வாங்குற பால்ல இருந்து விலை நிர்ணயம் பண்றது, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வேலை வாய்ப்புகள்ல இருந்து, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ற அந்த ஒரு கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு தீர்மானிக்க போறாங்க. அவங்கள நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும்ல. ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஆட்சியில இருக்காங்க, நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இவங்க வந்த உடனே மக்களுக்கு மகளிர் உதவித்தொகை, ஓகே, மக்களுக்கு மாசம் 1000மோ 2000மோ சம்திங் எவ்வளவு கொடுக்குறாங்க கூட தெரியல எனக்கு, ஏதோ மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, அது ஓகே, நல்ல விஷயம். பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஓகே, நல்ல விஷயம் தான். முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு இருக்கிற பழைய பஸ்ஸை ஃபுல்லா பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லி இலவச பஸ் கொடுத்தாங்க. அதுவும் காலப்போக்குல ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள ஒரு சில அமைச்சர்கள் மக்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கேவலமா பேசிட்டாங்க. ஓகே, டிஎம்கே மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அபிப்பிராயம் ஆட்சிக்கு வந்த உடனே இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அவங்க நிறைய நெகட்டிவான கெட்ட பேர் தான் வாங்கினாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட இந்த 5 வருஷ ஆட்சி காலத்துல ஏகப்பட்ட அரசியல் ஊழல்கள் நடந்துருச்சு. மக்களுக்கு நிறைய கெடுதல் நடந்துருச்சு. அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 வருஷத்துல என்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அரசியல் ஊழல் அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நார்மலாவே நிறைய நடந்துச்சு. லஞ்சம் வாங்கினாங்க நிறைய அரசு அதிகாரிகள். ஒரு பெர்த் சர்டிபிகேட் வாங்கினா கூட, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கினா கூட, இல்ல நம்ம ஒரு நகராட்சியில போய் வேற ஏதாவது ஒரு ரிலேட்டடா போகணும்னா கூட, வீட்டுக்கு நம்ம ஒரு புது வீடு கட்டுறோம், அதுக்கு ஒரு EB லைன் இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லஞ்சம். எல்லாத்துலயும் லஞ்சம் நல்லா புறங்குச்சு. விலைவாசி சொல்லவே தேவையில்ல, எல்லாத்தோட விலைவாசியுமே தாறுமாறா இருந்துச்சு. சொத்து வரி உயர்த்தினாங்க, வீட்டு வரி, மின்சார வரி எல்லாத்தையுமே உயர்த்தினாங்க. அது போக என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, நிறைய ஜாதியா ஆணவ கொலைகள் நடந்துச்சு. நம்ம கமல்குமார் இஷ்யூல இருந்து, அஜித்குமார் இஷ்யூல இருந்து ஏகப்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துச்சு. கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் வித்து அவ்வளவு பேர் வாங்கி குடிச்சு ஒரு ஏரியால வரிசையா எல்லார் வீட்லயும் அந்த ரோட்ல பிணங்களை படுக்க போட்டிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவே கள்ளச்சாராயத்தை குடிச்சு எல்லார் வீட்லயும் பந்தல் இறந்து போனாங்க. சோ இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட முதல் கொள்கையே ஆட்சிக்கு வந்த உடனே நீட் எக்ஸாம் ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இது நாள் வரை அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஆட்சிக்கு வந்த உடனேயே அதோட பவர்ஃபுல்லா எங்க கிட்ட இல்ல, அது எல்லாரோட பவரும் சென்ட்ரல் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக வரி உயர்வு, வேங்கை வயல் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது நடந்துச்சு. முக்கியமான விஷயம், சென்னையில அந்த வெள்ளம் ஏற்பட்டு மழை காலங்கள்ல அதிகமா வெள்ள பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா அதுக்கு பிரயோஜனம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த 2025 டிசம்பர் மாசம் நவம்பர் மாசம் அளவுக்கு அதிகமா மழையே பெய்யல இந்த வருஷம். இருந்தாலுமே எந்த அளவுக்கு சென்னை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். அந்த 4000 கோடி ஊழல் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்றதே சுத்தமா தெரியல. அது போக ஏகப்பட்ட ஏழைகளோட உணவகமா இருந்துகிட்டு வந்திருந்தா அம்மா உணவகம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா பரவாயில்ல, ஒருத்தவங்க பிச்சை எடுத்து ₹1 ஆயிட்டு போயாதான் ஒருவேளை பசி ஆத்திடலாம். அப்படி இருந்த அம்மா உணவகம், ஏகப்பட்ட அம்மா உணவகங்களை க்ளோஸ் பண்ணாங்க. இது போக போதைப் பொருள் கலாச்சாரம், சின்ன சின்ன பசங்க 15-16 வயசு பசங்க கையில எல்லாம்
போதைப் பொருள் வந்து கிடைச்சிச்சு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சென்னையில எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து ஒரு வட மாநில இளைஞரை போட்டு தாக்குனாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் தான். போதையை போட்டு என்ன பண்ணணும்னே தெரியாம இந்த மாதிரி பண்ணாங்க. இது போக அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது நம்ம எல்லாருமே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒருத்தவன் ஏறி குதிச்சு அதுக்குள்ள உள்ள பொண்ணை என்ன பண்ணா நாசமாக்கணும் அப்படின்றது தெரியும். அது போக சிவகங்கை கட்டிட தொழிலாளர்கள் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்த ஒரு காலேஜ் பொண்ணு லவர்ஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. போதைப் பொருள் கலாச்சாரம் உயர்ந்துருச்சு. ஊழல், அரசியல், ஏகப்பட்ட விஷயத்துல ஆணவ கொலைகள் எல்லாமே இந்த 5 வருஷம் நடந்துச்சு. இது போக திருப்பணத்துல லாக்அப் டெத்து, 4 வருஷமா லேப்டாப்பே கொடுக்கல. ஆனா இப்போ லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க போட்டி போட்டு, எதுக்குன்னு தெரியல. இது போக சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காகனா திமுக எதிரா பத்தி பேசினதுனால. ஒரு ஜனநாயக நாட்டுல யாரை பத்தி வேணாலும் பேசலாம், அவங்களோட உரிமையை சொல்லலாம், அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களை சொல்ல விடாம சவுக்கு சங்கர் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இது போக தூய்மை பணியாளர்கள் எத்தனை நாள் சென்னையில வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். வெயிலையும் மழையிலையும் வந்து போராட்டம் பண்ணாங்க சம்பள உயர்வுக்காக. அதுக்கு திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் போராட்டம் பண்ணட்டும், நம்ம சம்பளம்லாம் ஏற்றி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேவலமா அவங்களோட ஒரு கோரிக்கையே கன்சிடர் பண்ணாம உங்களை இழிவா பேசினாரு ஒரு திமுக அமைச்சர். இது போக திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி அடுக்கடுக்கா இந்த 5 வருஷம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்ததுனால திமுகவுக்கு 2026 வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்களோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மக்கள் சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இவ்வளவு பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, இதெல்லாம் தாண்டி நம்ம திமுக ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. சோ திமுகவோட 5 வருஷம் ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே பொறுத்தவரை அம்மா இருந்தவரை அந்த கட்சி வந்து ஓஹோன்னு இருந்துச்சு. அம்மா என்னைக்கு இறந்து போனாங்களோ அன்னையில இருந்து அந்த கட்சியை நிறைய கட்சிகள் பார்த்து பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து திரும்ப நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நிப்பாட்டி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு. கொரோனா டயத்துல எடப்பாடி ஐயா அவர்கள் பண்ண ஆட்சி வந்து மறக்கவே முடியாது. ரொம்பவே சூப்பரா பண்ணாரு. அதுல வந்து குறைய சொல்ல முடியாது. அவ்வளவு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும் போது கூட ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை மக்களுக்காக பண்ணாரு. இருந்தாலும் அந்த போன 5 வருஷத்துல அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல. இந்த 2026 எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. சோ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. பிஜேபி உள்ள வர முடியுமா அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னைக்காவது தாமரை மலர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஓட்டோட அந்த பெர்சன்டேஜ் வந்து ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது பிஜேபி. இருந்தாலுமே அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழக மக்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, மொழி கொள்கையிலையும் நம்மளோட கலாச்சாரப்படியும் பிஜேபிக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல, ரொம்ப தூரமா தள்ளி இருக்கு, நம்மளுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுல நல்ல விஷயங்களே நடக்காது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுச்சுன்னா தமிழக மக்கள் எல்லாரும் ஏதாவது அதர் ஸ்டேட் ஓட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு தாட்ஸ் வந்து தமிழக மக்களோட மனசுல பிஜேபி சம்பந்தமா உள்ள ஆழமா இறங்கிடுச்சு. சோ பிஜேபி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட்டு வங்கி அதிகரிக்கலாம் 2026. ஏடிஎம்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியல. ஏன்னா இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனை 2026 பார்க்க போகுது. அதுக்கான காரணம் என்ன? டிஎம்கே மேல உள்ள ஒரு அதிருப்தி. ஏடிஎம்கே வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல சரியான ஒரு லீடர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இருந்தாலுமே கட்சிக்குள்ள நிறைய பிரிவினைகள் வந்து இப்பதான் டிடிவி தினகரன் வந்து கட்சியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறதுனால ஏடிஎம்கே மேலையும் சில கேள்விக்குறிகள் இருக்கு. இது போக புதுசா ஒருத்தவன் நான் கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாரு. சோ இவரோட என்ட்ரியும் நிறைய பேரோட ஓட்டை வந்து உடைச்சு தூக்கி எடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணன் சீமான் அவர்களோட ஓட்டை கண்டிப்பா உடைச்சு எடுப்பாரு. ஏடிஎம்கே சைடு ஓட்டை உடைச்சு எடுப்பாரு. டிஎம்கே சைடு ஓட்டை உடைச்சு எடுப்பாரு. ஏன்னா யாரை கேட்டாலுமே புதுசா ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான், அதுவும் டிவிக்கே அண்ணன் விஜய் வர்றாரு, என் குடும்பத்துல இருந்து இத்தனை ஓட்டு நான் டிவிக்கு போட போறேன். இதுவரை ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டு 50-55 வருஷம் ஒண்ணுமில்லாம தானே போயிருக்கோம். புதுசா ஒருத்தவங்க வர்றான், அவன் வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற ஒரு தோணல. பிடிக்குதோ பிடிக்கல, அவர் வந்து நல்லது செய்வாரோ செய்யலையோ அதெல்லாம் தாண்டி என்னோட அண்ணன் நிக்கிறாரு, நான் அவருக்காக ஓட்டு போறேன். இதுவரை இத்தனை கட்சியும் ஓட்டு போட்டா எதுவுமே நடக்கல, புதுசா ஒருத்தன் வர்றான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு டோன்ல நிறைய மக்கள் வந்து இப்ப டிவிக்கும் ஆதரவா இருக்காங்க. சோ 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இவ்வளவு நாள் பண்ண டிவிக்கு டிஎம்கே பண்ண ஆட்சியில என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டேன். ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க? அம்மா இருந்தப்ப சூப்பரா பண்ணாங்க. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி சூப்பரான நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு. இருந்தாலும்
போன எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, புதுசா டிவிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஜெயிப்பாங்களா? உங்களோட கருத்து என்ன? நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றத யோசிங்க. முக்கியமா அவங்களுக்கு யோசிக்க டைம் இல்லை அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்க போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டுக்கிட்டு காசுகளை அள்ளி வாரி இறப்பாங்க. அவங்க கொடுக்குற 1000 2000 இல்ல 5000 4000 கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த காசை பூரா வாங்கி வீட்டுல நல்லா போய் காலைல எந்திரிச்சு போய் ஒரு மட்டனோ சிக்கனோ வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே 2 நாள் நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் உங்களுக்கு யாரு பிடிக்குதோ, யாருக்கு ஓட்டு போடலாம்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு வாங்க. ரிசல்ட்ல பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு.